இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் சண்டே ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை சாப்பாடு, அப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவி எல்லாம் சாப்பிட்டாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா புளிக்குழம்பு, அப்புறம் பார்த்திங்கன்னா உப்பு பருப்பு, அப்புறம் ரசம், அப்புறம் பார்த்திங்கன்னா அப்பளம். இன்றைக்கி என்ன ஞாயிற்றுக்கிழமை வந்து சிக்கன் மட்டன் செய்கிற அன்றைக்கி சாம்பார் ரசம் வச்சுருக்கீங்கன்னு நீங்கள் கேட்பீங்க. அது எதனால் வச்சேன்னா, அது வந்துட்டு எங்கள் வீட்டுக்கார கூட வேலை செய்கிறவங்க 2 பேரும் வந்திருந்தாங்க. அதில் வந்து அந்த அப்பா வந்துட்டு அவங்க சிக்கன் மட்டன் சாப்பிட மாட்டாங்களாம்மா, ஏதோ கோயிலுக்கு போகிறதுனால சாப்பிட மாட்டாங்களாம்மா. அதனால் வந்துட்டு அவங்களுக்கு சாம்பார் ரசம், அந்த அம்மாவுக்கு வந்து சிக்கன் ரசம் இப்படி வச்சுட்டாங்க. இங்கே பாருங்கள், எங்கள் அரி இங்கே தூங்குறான். இவங்க பாருங்கள், ஞாயிற்றுக்கிழமை நாள் சாப்பிட்டு இங்கே பாருங்கள் டிவி ஜாலியாக இங்கே பாருங்கள் டிவி பார்த்துட்டு படுத்துருக்குறாங்க. டிவி பார்த்துட்டு இல்லை, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோன்னு கிளம்பி போய் ஆமாங்க பட்டை வேலையே படும்பாங்கல்ல, அது மாதிரி அதுலேயே வந்து தூசு அடித்து போயிட்டு பார்த்தது திரும்பி வந்துட்டேன். பாதி தூரம் போனாங்க கிளம்பி. அந்த அம்மாவும் அந்த அப்பாவும் எங்கள் வீட்டில் இருந்தாங்க. இவங்க போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போனாங்கங்க. போக போக கண்ணில் என்ன அடிச்சுன்னு தெரியலைங்க, அந்த கண்கட்டி வந்த கண்ணிலேயே ஏதோ அடிச்சிருச்சாட்டுக்கு ரிட்டன் வீட்டுக்கு வந்துட்டாங்க. அதனால் வந்து படுத்துருக்குறாங்க. துணி நினச்சி வச்சுருக்கோம், துவைக்கணும். அரிய பாருங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, வெத்தலை போட்டுட்டு இருக்கிறான். இது வந்து எங்க கூட வேலை செய்றீங்க, வீலும் இந்த வீலும், இது 2 பேருமே எங்க கூட வேலை செய்றீங்க. தம்பி மொட்டை அடிச்சு காது குத்துனதுக்கோசரம் வரல, அதனால வந்து பார்த்துட்டு போறதுக்கோசரம் வந்திருக்காங்க. அதனால இப்போ வீட்டையே வெத்தலை வாங்கி போட்டுட்டு இருந்தான். போட்டியாரு வெத்தலை? சரி அரி, வெத்தலை பொட்டியா இல்லையா? ஏன் போடல? ஆயா குடுக்கலையா? விடு, ஏதா வாங்கிக்கோ. இன்னும் செடியில் இருக்கும், போய் படிச்சுக்கோ. அம்மா என்ன பண்ணிட்டு இருக்கா? யாருக்கு? அது 2 பேர்த்துக்குமா? சரி 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 சரியா. சாயங்காலம் சந்தைக்கு கூட்டிகிட்டு போகிறீங்களா? சந்தைக்கு? ஆமாம். கண்ணு வேற வலிக்குது. ஒரு கண்ணு வலிச்சுன்னா சந்தைக்கு அப்புறம் போகாமல் எப்படி? ஸ்கூலு வேறு இருக்குது இல்லை? பஸ் ஏறி இவங்க 2 பேரையும் கூட்டிக்கிட்டு நம்ம பஸ் ஏறி போயிட்டு வந்தோன்னா அவ்வளோதான். பையன் எழுதுட்டு பஸ்ஸுக்கெலாம் போக முடியாது. இல்லைன்னா விடுங்க, அந்த வாரம் புளி சாதம், லெமன் சாதம் இது மாதிரி கிளறி கொடுத்துட்றேன். வேலையே முடிஞ்சதுங்கிறீங்களா? நீங்களே சொல்லுங்கள். பாப்பாவையும் கூட்டிக்கிட்டு ஹரியும் கூட்டிக்கிட்டு வரையில் நான் காய் வாங்கி கட்டப்பையும் தூக்கிக்கிட்டு எப்படி நான் பஸ்ஸில் வருவேன்? எங்கேயா இருந்தாலும் பை தூக்கிட்டு பிள்ளைங்களை வச்சுட்டு யார் வேண்டாமா? பாருங்கள், இப்படி யார் யார் வீட்டிலலாம் இப்படி வந்து சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள். இன்றைக்கி வந்து எங்கள் ஊர் சந்தை வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இன்றைக்கி உங்களுக்கு சுற்றி காமிக்கிறோம். சுற்றி காமிப்பாங்க. இவங்க தான் வீடியோ எடுக்கணும், நான் காய் வாங்கல. இவங்க தானே வீடியோ எடுக்கணுங்க. பாப்பா வீடியோ எடுத்துக்கலாம். இன்றைக்கி எங்கள் ஊர் சந்தை வந்து நீங்கள் பார்க்கலாம். எல்மாத்தூர் சந்தைக்கு போவோம், இல்லைன்னா பேட்டை சந்தைக்கு போவோம். ஆனால் இன்றைக்கி வந்து எது கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு தெரியல. பார்க்கலாம், எது கூட்டிகிட்டு போனாலும் பிரச்சனை இல்லை. ஆமாம், கூட்டிகிட்டு போனால் தான் கன்ஃபார்மாக தெரியும். தெரியாது. நீங்கள் வந்து தான் ஆகணும். பஸ்ஸுக்கெலாம் போக முடியாது. போக மாட்டேன்னு சொல்லு பாப்பா. தூங்குங்க. இப்போ பாருங்கள், மணி வந்து 2:45 தான் ஆகுது. உங்களுக்கு 4 மணி 4:30 வரை டைம் இருக்குது. அதனால் அதுக்குள்ளே எழுந்திரிச்சிருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி தூங்குங்க, நான் போய் துணியை துவைக்கிறேன். வந்துருச்சுங்க பானிபூரி. இது என்ன மசால் பூரின்னு நினைக்கிறேன். மசால் பூரிங்க 2 வாங்கியிருக்குதுங்க. இவ 3 பேர்த்துக்கு, தனுஸ்ரீக்கு, ஹரிமுருகனுக்கு, கவிதாவுக்கு 3 பேர்த்துக்கு இதுதாங்க. எனக்கு வந்து காளான் சொல்லியிருக்காங்க, காளான் போட்டுட்ருக்காங்க.
காளான் பார்த்தா அந்த ஃப்ரை மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அது பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதான் பாருங்க. அதனாலங்க நல்லா இருக்கா பாப்பா? டேஸ்டா இருக்கா? வீட்டில் செஞ்சு கொடுத்தா உனக்கு டேஸ்டா இருக்காது? வீட்டில் வீட்டில் சொல்ற செய்யறதோட அம்மா செஞ்சானா நல்லா இருக்குங்கிறா. ஏன்னா அப்படியே அங்கிருந்து முறைக்கிற அதெல்லாம் சொல்லியிருப்பாள் இருக்கு. ஹரி நல்லா இருக்கா? குடுவா. ஐயோ ஊதிக்கா அங்க வா. பாப்பா வாயில ஊதிடு விளையாட்டு இருக்குது. பாப்பா வாயில் ஊதிடாதா? அவ்வளோதாங்க, எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. இதுக்கு வந்து பேமெண்ட்டு நீயா கைதா? இதுக்கு பைசா கொடுக்கறது நீ தானா? இன்னைக்கு உன் ட்ரீட்டு தான். இல்லைன்னா பாப்பா ட்ரீட். பாப்பா காசு தான். பாப்பா வாங்க காசு தான். நீ காசு கொண்டாடலைன்னாலும் பரவாயில்ல, உன் ட்ரீட்டு தான். உன் ட்ரீட் தானா? எனக்கு சார் இன்னைக்கு ஒரு நாள் எனக்கு ட்ரீட் பண்ண மாட்டேயா? என்ன எவ்வளோ வரப்போகுது? இதுதானா? இது மட்டும்தானே வாங்கியிருக்கு. கவிதா ஏன் வேண்டாமாம்மா? தனி விட்டுட்டு இருக்கா? பிடிக்கிறானா பாப்பாங்க? பாருங்க என்ன சிரிப்பு பாருங்க பாப்பாவுக்கு. எனக்குன்னு சொல்லிட்டு காளான இங்க பாருங்க. காளான் ஃப்ரை வந்து அவையே சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. எனக்கு இல்லைங்க, எனக்கு கொடுத்தாங்க. அதான் அங்க பாருங்க, கொஞ்சோண்டு இந்த ஸ்பூன்ல ஒரு 4 ஸ்பூன் கூட வரல. அதை மட்டும் எடுத்தாங்க. வேறுங்க மறுபடியும் போட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த பேக்கரிங்க இதுதாங்க. நாங்கள் வந்த ரோடு ஆப்போசிட்ல தான் போகணும். அந்த ரோட்ல தான் போகணுங்க, ஆப்போசிட்ல. இங்கதான் வந்து பட்டாசு புல்லட்ல வந்து பட்டாசு எடுத்துட்டு எங்க? நாங்க வரும்போது ஆமா 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 பட்டாசு இங்கதான் எடுத்துட்டு. ஏங்க இதா வேற ஏதாவது சொல்றீங்களா? என்ன முட்டாய் வச்சுட்டீங்க கையில? கவர் கீழே போட்டியா? அரி உங்களுக்கு அது அரி மூஞ்சியே தெரிய மாட்டேங்குதா? இங்க பாருங்க அரி எப்படி பாக்குறாங்க. அரி நல்லா இருக்கா? நல்லா இல்லையா? சூப்பரா இருக்கா? சூப்பரா இருக்குதா? பாப்பா உனக்கு சூப்பரா இருக்கு. அதான் நான் அப்படியே சொன்ன மாதிரி தான், வீட்டில் செஞ்சு கொடுத்தா நல்லா இல்லைன்றதா. இருங்க ஒரே நிமிஷம் கொடுங்க. எப்படியோ காசு என்ன கொடுக்க வச்சிட்டீங்க. கேக்கு வேணும்னா நீங்க வாங்கி தரேன்னு சொல்லிட்டு கடைசி எனக்கு செலவு வச்சிட்டீங்க. அமௌண்ட் நீங்க தான் கொடுக்கணும். கூட என்கிட்ட 100 ரூபாய் தான் இருக்குது. பாப்பா காசுல நீ எடுத்துக்கோ. கட் பண்ணி இல்ல கொடுக்குறோம். 70 170. ஒரே நிமிஷம் அப்படியே என்ன கொடுக்க வச்சிட்டீங்க. கொடுத்துட்டு வர்றாரு. இந்தாங்க 100 2 4 50. அப்படியே அரிக்கு வந்து முறுக்கு பாக்கெட் வாங்கியாச்சுங்க. நாளைக்கு ஸ்கூலுக்கு போறதுனால ஸ்நாக்ஸ் வேற இல்லையாமாங்க. சந்தையில வேற ஸ்நாக்ஸ் வாங்கினாருங்க. அது வந்து கேக் வாங்கியிருக்காருங்க. அது வீட்லயே அவன் சாப்பிடுவாங்க. அப்போ போனோன்னே ஆமா ஆமா அது வேற வேணும்ன்ற. இங்க வேறுங்க பக்கத்து வீடு யாரக்கா பின்னாடி வந்துட்டு இருக்கிறாங்க. பின்னாடி இதெல்லாம் மஞ்சள் இன்னும் எல்லாம் தைப்பொங்கல் முடிஞ்சா மஞ்சளுங்க. அது வந்து செம்மங்குச்சின்னு நினைக்கிறேன். இல்ல செம்மங்குச்சிங்க பாருங்க. சூப்பரா இருக்கு பாருங்க. இந்த மண்ணு பாருங்க, அப்படியே செம்மண்ணு அப்படியே. இதா தெரியல கவிதா, என்ன மில்லுங்களா தெரியல. ஆமா என்னன்னு ஆமா என்ன மில்லுன்னு சொல்லுங்க. இந்தாங்க பாருங்க, எல்லாம் சீம்பிள்ளுங்க. மாடெல்லாம் வச்சிருக்கீங்க, இந்த மாதிரி சீம்பிள் போட்டுங்க பண்ணோம்னா நல்லா இருக்கு பாருங்க.
இங்க பாருங்க, வந்தோடனே சைக்கிள் எடுத்துக்கிட்டான். சைக்கிள் எடுத்துக்கிட்டு அவன் இது பண்ணிட்டு இருக்கான். அவ்வளோதாங்க, சந்தைக்கு போயிட்டு வந்தாச்சுங்க. ஸ்நாக்ஸ் பார்க்குறானுங்க. இந்த கவிதா காய் வாங்கிட்டு வந்துடலாம். வீட்டுக்கு வந்தாச்சுங்க. பாப்பா பாப்போம், நீ அவ்வளோதான் எல்லாம் எடுத்து வைக்கிங்க. இல்லை எவ்வளோ கைதாச்சு? ம், எவ்வளோ ஆச்சுன்னு சொல்றீங்க? சரியா சொல்லுங்க, பார்த்துட்டு எவ்வளோன்னு. ம், பாருங்க, மைக்கோட இல்லை எடுக்கிறீங்க. இப்பதான் பாப்பா எடுத்து நான் மைக்கு போட்டு பேசுங்க அப்படிங்கிறேன். பாப்பா ஒரு மைக்கு, நான் ஒரு மைக் வச்சுருந்தேங்க, அதனால அதை பேசிட்டு இருந்தேங்க. இப்ப நான் ஒரு மைக் மாட்டிக்கிட்டேன். 2 மைக்குங்க, பக்கத்தாலே ஒரு மைக் போடுறோம். ஆனால் இப்போ 2 மைக்கு நீ பாருங்க. நீ அடிக்க ஒரு மைக் வேணும்னு நினைக்கிறேன். சந்தைக்கு போயிட்டு வந்துட்டுங்க. கீரை வெளியே எடுத்துருக்காங்க. கீரை செங்கீரை எவ்வளோ கைதா? கீரை ரேட்லாம் நீங்க ஆனா ஏன் எவ்வளோன்னு சொல்லு. அது வந்து 15 ரூபாங்க கட்டு, இது வந்து 20 ரூபா ஒரு கட்டு. ஒரு கட்டா 2 கீரை வாங்கியிருக்கோம். அப்புறம் காலிஃபிளவர் வாங்கியிருக்கோம். அது கொஞ்சம் தள்ளி சாமி. புதினா, அது மல்லித்தலை, கருவேப்பிலை தலை வாங்கியிருக்கிறோம். இது 10 ரூபா. எவ்வளோங்கிறீங்க? இது 10 ரூபா. 10 ரூபாயா? ஆமா மட்டுமா? ஆமா. அப்புறம் சொரக்காய் வாங்கியிருக்கோம். அப்புறம் பாத்தீங்கன்னா பீக்கிங்க. வீட்டுல விதை போட்டிருந்தாங்க, ஆனா வந்து கோழி இருக்கிறதுனால விதையெல்லாம் பொறுக்கிருச்சு. அதனால எல்லாமே வீட்டுல போட்டதுதான். ஆனா நம்ம கோழி உடலி என்ன பண்றது. அப்புறம் ஸ்வீட் கார்ன் வந்து 2 வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் இந்த போடலாங்க, இது டேஸ்டா இருக்குங்க. வணக்கலாம், இது இருந்துச்சுன்னா இது வாங்கிட்டு வந்துருவாங்க. நான் இது இல்லாத பட்சத்துலதான் அந்த வெள்ளை பொருளாங்க வாங்குவாங்க. இது இருந்துச்சுன்னா இதான் வாங்க. அப்புறம் இது பாவக்காய் வந்து யாருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தான் ஜூஸ் போட்டு கொடுக்கறதுக்கு. குழம்பு வைக்கலாம், எல்லாம் வணக்கலாம். இருங்க, கொட்டியே காமிச்சிடலாம். நம்ம போறது 1 வாரம் விட்டு 1 வாரம் தான் சந்தைக்கே போறோம். அதுல வந்து கூர்ல வாங்கினா ஒரு டைம் தான் சமைக்க முடியும். இந்த புடலங்க பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வணக்கிட்டு ஒரு நாளைக்கு கூட்டு வச்சுப்பேன். அதனால கூர்ல வாங்கினாலும் அப்புறம் அதுல சொத்தை இருந்தாலும் இருக்குதுங்க. அதனால இதுனா நம்ம பார்த்து பொறுக்கி எடுத்துக்கலாம். அதனால வந்து எப்பவுமே நான் வாரம் போக மாட்டேன். 1 வாரம் விட்டு 1 வாரம் போறதுனால நான் இப்படி வாங்கிக்கிறது. அப்புறம் இஞ்சி வாங்கியிருக்கிறேன். உருளைக்கிழங்கு, இது வந்து கருப்பு அவரை. இது வந்து ஃபேவரட். எங்க பாப்பா வயிற்றுட்டு இருக்கும்போது வாமிட் வந்துகிட்டே இருக்காங்க. அப்போ வந்து ஒரு டைம் வணக்கி இது சாப்பிடங்காட்டி அதுல இருந்து வந்து வாமிட் வர்றது இல்ல. அதனால இந்த யாரும் சொல்லல. எனக்கு வந்து எது சாப்பிட்டாலும் அப்ப வந்து வாமிட் வந்துச்சு. அப்புறம் வந்து இந்த காய் ஒரு டைம் எங்க மாமியார் தான் வணக்கி கொடுத்தாங்க. அவங்க வீட்டுல செஞ்சாங்க. அப்ப கொஞ்சம் காய் கொண்டு வந்து கொடுத்தாங்க. அப்ப ரொம்ப வாமிட் வந்துட்டே இருக்காட்டி கொடுத்தாங்க. அப்ப இது சாப்பிட்டது வந்து வாமிட்டே வரலைங்க. மறுபடியும் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இது சாப்பிட்டுதான் வாமிட் வரலன்னு மறுபடியும் இந்த அவரைக்காயை வாங்கி தர சொன்னாங்க. அவங்கள்ட்ட வாங்கி கொடுத்து அதுல இருந்து இந்த அவரைக்காய் எவ்வளவு ரேட்டா இருந்தாலும் பரவாயில்லைங்க, 1/4 கிலோவாவது வாங்கிட்டு வந்துருவேன் நானு. ஆமா, எனக்கும் அவரைக்காய்னா ரொம்ப பிடிக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா வெண்டைக்காய் வணக்கருக்கு நம்ம செடியிலே இருக்குங்க. ஆனா வந்து இப்ப எல்லாம் அறுவடை ஆயிடுச்சுங்க. அதனால வந்து வெண்டைக்காய் வாங்கிட்டு வந்தேன். 2 செடிதான் வச்சிருக்கிறேன். ஆனா 4வது காய் இருந்துச்சுங்க. ஆனா இப்ப வந்து எல்லாம் இதாகி போச்சு. மறுபடியும் விதை வச்சு விடணும். அப்புறம் பாத்தீங்கன்னா முள்ளங்கி, கேரட்டு, பீன்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். கேரட்டு, பீன்ஸு. அப்புறம் இந்த சவுச்சவு நான் ஒரு டைம் கூட வாங்கினதே இல்லைங்க. அந்த அக்கா ஒரு டைமாவது இது வாங்கிக்கிங்க, வாங்கி செஞ்சு பாருங்க. அப்புறம் அந்த அண்ணனும் சொன்னாங்க, நீங்க வாங்கி செஞ்சு பாருங்க, கூட்டு வைக்கலாம், மிளகா அரைச்சி வைக்கலாம், என்னென்னமோ சொன்னாங்க, பருப்புக்குள்ள போடலாம் அப்படின்னாங்க. சரி ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். இது எப்படி செய்யலாம், டேஸ்டா இருக்குமா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா சொல்லுங்க. அப்புறம் அடுத்தது என்ன வாங்கிருக்கேன், பச்சை மிளகா வாங்கியிருக்கிறேன். சாமி இது வேக வச்சுதான் சாப்பிடணும், அப்படியே சாப்பிடக்கூடாது. இது அப்படியே சாப்பிடக்கூடாதுப்பா. உருளைக்கிழங்கு சொல்லிட்டேனே. வாங்கிட்டேன். பூரிக்கு வணக்கலாம். சந்தைக்கு போன உடனே முள்ளு பூ வாங்கினா காணோம்.
முழுப்பூ காணுமா? இருங்க பாருங்க. இருக்கு. முல்லைப்பூவும் ரோஸும் வாங்கிட்டு வந்தேன். அந்த பையன்கிட்ட எப்பவுமே பாத்தீங்கன்னா சந்தைக்குள்ள போயிட்டு வந்து வாங்கிக்கலாம்னு போனோம்னா வரையில பார்த்தோம்னா மாலாத கூட்டம் இருக்குங்க. லைன்ல தான் நின்று வாங்கணும். ஏன்னா அந்த பையன் மட்டும் தான் பொறுக்கி எடுக்கிறதுக்கு விடுற அப்படியா, மத்த பக்கம் பொறுக்கி எடுக்க விட மாட்டாங்க. அதனால அந்த பையன்கிட்ட எப்பவுமே கூட்டமா தான் இருக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா சபினா பவுடரு, வெந்தயம். ஆமா. அப்புறம் பாத்தீங்கன்னா கடல மாவு. ஆமா, இது சரி சந்தைக்குள்ள வாங்கின கேக்கு பாத்துட்டான். அப்புறம் பாத்தீங்கன்னா பாப்கார்ன் பொரிக்கிறதுக்கு வாங்கிட்டு வந்தேன். சோப்பு, இது பாப்பா தம்பிக்கு சோப்பு. ஆமா, அதுதான் அதிகம். இது பாத்தீங்கன்னா விளக்குற சோப்பு. இது வந்து அந்த பித்தளை ஜாமான் விளக்குற பொடி. இது வந்து நாறு விளக்குலாம் விளக்குறதுக்கு. அப்புறம் குச்சுமிட்டா 2 வாங்கினேன். அது யார் சாப்பிட்டாங்கன்னு தெரியல. பாப்பா சாப்பிட்டா. அப்ப வந்து இது அரிக்குதான். அப்புறம் பாத்தீங்கன்னா எங்க பாப்பாவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 பேனாவுக்கு மேல நான் வாங்கியிருப்பாங்க. வருஷம் அவளுக்கு 20 பேனா வேணும். இப்ப பாத்தீங்கன்னா திங்கக்கிழமை சரி பிரிச்சேன். திங்கக்கிழமை அன்னைக்கு தான் ஒரு பேனா புதுசு. நான் எப்பவுமே ஸ்டாக் பீரோவுல வச்சிருப்பேன். அப்புறம் எடுத்து திங்கக்கிழமைக்கு எக்ஸாம் தொடங்கும்னு சொல்லிட்டு எடுத்து கொடுத்தேங்க. அந்த அன்னைக்கு தான் நான் எழுதி பார்த்து தான் கொடுத்தேங்க. ஆனா வந்துட்டு அவ அப்படியே கொண்டு போயிட்டா. எழுதி பார்த்து தான் கொடுத்தேன். சாயங்காலம் வந்து என்ன பாப்பா இதுல இது ஆயிடுச்சுன்னா ஹரி. அப்புறம் பாத்தீங்கன்னா அதுல வந்து அந்த இதே இல்லை. சரி அவங்க கொடுத்துருவாங்க. நீங்க வந்து சாமி முக்கே இல்ல. மொக்கை இல்லையா? நானும் போய் பார்க்காம எழுதிட்டேன். பென்சில்ல அந்த பேனா வாங்குன இது மட்டும் பாத்தீங்கன்னா எத்தனை பேனா வாங்கி கொடுத்தேன்னு தெரியும். ஆமா. அப்புறம் பாத்தீங்கன்னா திங்கக்கிழமை அன்னைக்கு கொடுத்து நீங்க ஞாயிற்றுக்கிழமை தாங்க. அப்புறம் பேனால தான் எழுதுறதுக்கு போறாங்க. அப்புறம் பழைய பேனா ஒண்ணு அது வேண்டாம், அது விட்டுட்டு எழுதுன்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க. இப்ப அந்த பேனாவை எடுத்துட்டு எழுதுறதுக்கு போறாங்க. பாக்ஸ்ல கூட பாத்தீங்கன்னா இப்ப கிட்டத்தட்ட ஒரு 3 பேனா 4 பேனா இருக்குங்க. ஆனா வந்து என்ன பண்ணுவோம், ஒன்னா கீழே போட்டுருவாங்க, இல்லைன்னா வந்துட்டு ஏதோ ஒண்ணு பண்ணிடுவாங்க எழுதுலின்னு. அப்புறம் பாருங்க திங்கக்கிழமை தான் ஒரு பேனா புதுசு எடுத்து கொடுத்தேன். இன்னைக்கு ஒரு பேனா வாங்கிட்டு வந்திருக்கிறேன். உடனே ஆமாங்க. சரி இப்போதைக்கு இதை எடுத்துட்டு போகட்டும். ஈரோடு போனா வாங்கிட்டு வந்து ஸ்டாக். நான் எப்பவுமே இவளை பத்தி தெரியும். ஒன்னா தொலைச்சிட்டு வந்துருவா, இல்லைன்னா கீழே போட்டுருவா, ஏதோ ஒண்ணு பண்ணிடுவா. அதனால நான் பீரோவுல எப்பவுமே ஸ்டாக் வச்சிருப்பேன். அந்த மொக்கு இல்லாத போனதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? இல்லைங்க, நம் பிள்ளைங்களுக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்கணுங்க. ஆனா பொறுப்பா இருப்பாங்க. ஆனா அந்த பேனா விஷயத்துல மட்டும் எனக்கு எத்தனை சொன்னாலும் கேட்க மாட்டான். எப்படிதான் தொலைப்பா, எப்படிதான் கீழே விழுவுன்னே தெரியலீங்க. நானும் எப்படியோ பேனாலாம் வாங்கி கொடுத்துட்டேன். கடைசியா அந்த பேனா வாங்கிட்டு வந்திருக்குங்க. என்னோட வேலையை நான் செய்யறேன். கேக் சாப்பிடுற வேலையை நான் பாக்குறேன் அப்படின்னு நீங்க என்னமோ பண்ணுங்க, நான் சாப்பிடுற வேலையில தான் இருப்பேன். அப்புறம் பாத்தீங்கன்னா இதுல இன்னொரு விஷயம், இந்த சந்தைக்கு போனதுல முக்கியம். அது கிளம்பியாச்சுங்க. கிளம்பிட்டான். வேன் பாருங்க வந்து திரும்பிட்டு இருக்கு. ட்ரெஸ்ஸு பாருங்க அதுக்கு ரெட் கலர். பாப்பாவுக்கு. பாப்பா உன் ஃப்ரெண்டு பேர் என்ன? சமிச்சாவா? எங்கே இருக்கா?